வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வங்கிகள் தேசியமயமாக்கப்படல். 1969 ஜூலை 19 50 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. அவையாவன அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா வங்கி, மத்திய வங்கி, தேனா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, சிண்டிகேட் வங்கி, யூனியன் வங்கி, யுனைடெட் வங்கி, யூகோ வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா. 1980 ஏப்ரல் 15 200 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. அவையாவன ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி. அடுத்ததாக வங்கிகள் இணைப்பு. பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் வங்கி ஆகியன இணைக்கப்பட்டன. கனரா வங்கியுடன் சிண்டிகேட் வங்கி இணைக்கப்பட்டது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி ஆகியன இணைக்கப்பட்டன. இந்தியன் வங்கியுடன் அலகாபாத் வங்கி இணைக்கப்பட்டது. வங்கிகள் நாட்டுடைமையாக்கலின் முதன்மையான நோக்கம் சமூக நலத்தை அடைவதாகும். வேளாண்மை, சிறு தொழில், குடிசை தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிதி தேவைப்பட்டது. நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் முட்டுரிமையை கட்டுப்படுத்துவதற்கும் சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலகுவாக கடன் அளிப்பதற்கும் பேருதவியாக இருந்தன. வங்கி வசதிகள் இல்லாத இடத்தில் வட்டாரங்களிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் உதவுகின்றன. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க.